டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஸோ இந்த எக்ஸாமுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம டிஆர்பி போர்டு வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலும் ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து யார் யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள், அதே மாதிரி ஏஜ் லிமிட்டேஷன் என்ன, பேப்பர் 1 யார் எழுதலாம், பேப்பர் 2 யார் எழுதலாம், என்னென்ன சிலபஸ் இருக்கும், ஸோ இது மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சேனல்ல வந்து இதுக்கு மேலே கண்டினியூவா நம்ம வந்து வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன், இந்த நோட்டிஃபிகேஷன் பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில் என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு அதுவும் ஸோ இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேட். ஸோ டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் நம்ம எப்போ வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் 11/8/2025. ஸோ இன்னையிலிருந்து என்ன ஆகும், 11ஆம் தேதியிலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இன்னையிலிருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் இப்போ நம்ம டிஆர்பியோட வெப்சைட்ல வந்து பார்த்தோன்னா அவைலபிளாக இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுமையாகவே அப்ளை பண்ணுங்க. ஸோ உடனே என்ன பண்ண வேணாம், அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையோ அதெல்லாம் கேதர் பண்ணிட்டு அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஸோ பேப்பர் 1 எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தற்காலிகமாக நம்மளுக்கு வந்து நவம்பர் 1 நவம்பர் 2 வந்து பார்த்தோன்னா பேப்பர் 2 எக்ஸாம். ஸோ பேப்பர் 1 வந்து பார்த்தோன்னா நவம்பர் 1, பேப்பர் 2 வந்து பார்த்தோன்னா நவம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நோ அப்பர் ஏஜ் லிமிட். ஸோ யார் வேணாலும் இந்த எக்ஸாமை அப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ இதுக்கு வந்து பர்டிகுலராக இவ்வளோ வயசு தான் இருக்கணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் படி டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ், ஸோ 2 வருஷம் டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் யார் யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு எழுதலாம். ப்ளஸ் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா 12வதுல 45% மார்க் எடுத்திருக்கணும். ஸோ உங்களுடைய மார்க்கை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா 45% மார்க்கை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பாருங்க. அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 12th நம்ம இருக்கும்போதெல்லாம் 1200 மார்க் இருக்கும். ஸோ அந்த 1200 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கீங்கன்னு பாருங்கள். 45 இல்லை 45+ அதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள். சப்போஸ் அதுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். வித் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் கம்பல்சரி இருக்கணும். பிஎட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு பேப்பர் 1க்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ நீங்கள் பிஎட் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா பேப்பர் 2 மட்டும் அப்ளை பண்ணீங்க, பேப்பர் 1 அப்ளை பண்ண வேண்டாம். அதே மாதிரி யாருன்னா டீச்சர் ட்ரைனிங் இப்போ வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுமே இந்த எக்ஸாமுக்கு எழுதலாம். இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் அப்படின்றதால படிச்சுட்டு இருக்கிற கேண்டிடேட்டும் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஸோ அடுத்தது வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிசர்வேஷன் பாலிசியை கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிசர்வேஷன் பாலிசியை நம்ம கடைசியாக பார்க்கலாம். டெட் பேப்பர் 2க்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா ஒரு டிகிரி பிஏ இல்லை பிஎஸ்சி இல்லை பிஇ இன்ஜினியரிங். ஸோ இந்த ஒரு 3 கேட்டகரியில் வரவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேசிக்காக ஒரு டிகிரி இருக்கணும். ப்ளஸ் இது கூடவே அடிஷ்னலாக என்ன இருக்கணும் அப்படின்னா பிஎட் 1 நீங்க செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கம்ப்ளீஷன் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். அதுவும் இல்லாத கிராஜுவேஷன்ல கம்பல்சரி 45% மார்க் எடுத்திருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராஜுவேஷன் மார்க் தான் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன்ல மார்க் வந்து 45% இல்லை அப்படின்னா நாட் எலிஜிபிள் பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் நீங்க வந்து கிளியரா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும்
ஒரு பிஎட் வந்து கம்பல்சரி இருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவேஷன் கம்பல்சரி இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அதே மாதிரி பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் பாஸ்ட் ஆர் அப்பியரிங் இன் அ ஃபைனல் இயர் செகண்ட் இயர் டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதை வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க யாருன்னா டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, நான் பிஎட் முடிக்கல அப்படின்னாலும் பேப்பர் 2 எக்ஸாமை நீங்க எழுதலாம். ஒரு ஒரு டிகிரி வச்சுட்டு இருந்தாக்கா, ஒரு டிகிரி பிளஸ் வந்து ஒரு டிடிஎட் கோர்ஸ், இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா பேப்பர் 2 கூட நீங்க எழுதலாம். அப்படி உங்க யாருக்கிட்டனாச்சும் இருக்குது, நான் பிஎட் படிக்கல பட் நான் வந்து ஒரு டிகிரி வச்சுட்டு இருக்கேன், நான் டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸும் படிச்சிருக்கேன் அப்படின்னா பேப்பர் 2 எக்ஸாமும் நீங்க எழுதிக்கலாம். ஸோ ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா பிஇ எக்ஸாமுக்கு பிஇ படிச்சவங்களுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பிஇ இன்ஜினியரிங் கோர்ஸ் பிளஸ் பிஎட் எப்படியெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். பிஇ முடிச்சிருக்கிறவங்க பிளஸ் வந்து பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா பேப்பர் 2 எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஜிஓ படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஒன்று மேக்ஸை சூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா சயின்ஸை சூஸ் பண்ணணும். இது எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து பிசிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஎட்ல வந்து பிசிக்கல் சயின்ஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சயின்ஸ் எடுத்து நீங்கள் வந்து எழுதணும். இதே வந்து மேக்ஸ் ஏன்னா உங்களுக்கு வந்து வேற வராது. ஸோ எப்படி இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா இன்ஜினியரிங் கேண்டிடேட்டுக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வருமே. ஸோ வேற அவங்களுக்கு வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படின்றது இருக்காது. ஸோ பிஇக்கு வந்து பார்த்தோன்னா இதுதான் கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸாம் எந்த பேட்டர்னில் நடக்கும் அப்படின்றது ஓஎம்ஆர் பேஸ்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஓஎம்ஆரில் எக்ஸாம் நடக்க போகுது. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து பார்த்தோன்னா பேப்பரோடைய ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைக்காலஜி, அப்புறம் வந்து தமிழ், இங்கிலீஷ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், இவிஎஸ் இருக்கும். எல்லாத்துக்குமே 30 மார்க்கு. ஸோ ஓவராலாக நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னா 82 மார்க் நீங்கள் வந்து எடுக்கணும் கம்பல்சரி. 82 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா யூ ஆர் குவாலிஃபைடு. ஜென்ரல் கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா 90 மார்க் எடுக்கணும். சப்போஸ் நீங்க எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா எஸ்டிக்கு மட்டும் இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 60 மார்க் எடுத்தாலே நீங்க வந்து பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நியூ கன்செஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் சேம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓஎம்ஆர்ல தான் நடக்க போகுது எக்ஸாமு. சைக்காலஜி, தமிழ் அண்ட் இங்கிலீஷ், இது 3 சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கும். தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி. பேப்பர் 2க்கு நீங்கள் என்ன மேஜர் இருந்தாலும் பிஇ படிங்க, இல்லை ஆர்ட்ஸ் இருங்க, சயின்ஸ் இருங்க, மேக்ஸ் இருங்க, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் காமன். பட் அடிஷ்னலாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த மேஜர் சப்ஜெக்ட் 60 மார்க் மட்டும் சோஷியல் சயின்ஸ் அண்டு சோஷியல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது யார் யாருக்கு மட்டும் தான் எடுக்க முடியும் அப்படின்னா ஆர்ட்ஸ் கேண்டிடேட் மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ மற்ற யாரும் எடுக்க முடியாது. இப்போ பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ், அது மாதிரி பிஏ ஹிஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி கேண்டிடேட் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சோஷியல் சயின்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் வந்து சோஷியல் சயின்ஸ் மட்டும்தான் சூஸ் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு யாருக்காச்சும் விருப்பப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸ் சூஸ் பண்ணணும் ஐடியா இருக்கு அப்படின்னா ஆர்ட்ஸ் கேண்டிடேட்டுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. மேக்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா எனக்கு வேண்டாம் மேக்ஸ் சயின்ஸ் வராது அப்படின்னா சோஷியல் சயின்ஸ் இஸ் பெட்டர். பட் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சருக்கு பிளஸ் பி இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான், அவங்களுக்கு ஒரு வழி இல்லை, அது ஒன்று தான் சூஸ் பண்ணி ஆகணும். இதில் வந்து 60 மார்க் இருக்கும், மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க். ஸோ ஓவராலாக 150 மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. அந்த 150 மார்க் எக்ஸாமில் நீங்கள் 82 மார்க் எடுக்கணும். இதே எஸ்டியா இருந்தீங்க அப்படின்னா 60 மார்க் எடுக்கணும். ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் 90 மார்க் எடுக்கணும். ஸோ இதுதான் அந்த மினிமம் குவாலிஃபையிங் மார்க். ஸோ மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஜென்ரலில் 60 மார்க் எடுக்கணும், சாரி 90 மார்க் எடுக்கணும், 60%. அதே மாதிரி இந்த எஸ்சி, எஸ்டி, எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், ஸோ இந்த மாதிரியான பர்சன் டிசபிலிட்டி, ஸோ எல்லாருமே என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா 55%ன்றதால 82.5 மார்க்கு. ஸோ இது அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நீங்கள் 82 மார்க் எடுத்தால் யூஆர் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நோட்டிஃபிகேஷனில் எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் மார்க் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் இவங்களுக்கு மட்டும் 60 மார்க் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது தான். ஸோ நீங்கள் என்னென்ன எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி டீட்டெயில் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது 10th 12th என்ன நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டியோ 10th மார்க்கு 12th மார்க்கு பிஎட் டிடிஎட் ப்ரொஃபஷனலு ஸோ இது மாதிரியான சர்டிஃபிகேட் பேசிக் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கம்பல்சரி கையில் வச்சுக்கின்னு அப்ளை பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி இருக்கணும், ஃபோட்டோ சிக்னேச்சர். ஸோ இதுதான் எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும். ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபா. ஸோ மற்ற கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 போட்டிருக்காங்க. ஸோ இதில் 300 யார் யாருக்கு வரும் அப்படின்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அண்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. ஸோ இவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 300. ஸோ அதர்ஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 வந்துடும். இதில் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் நீங்கள் 2 எக்ஸாமுக்கு எலிஜிபிள், நான் டீச்சர் ட்ரைனிங்கும் முடிச்சிருக்கேன், நான் பிஎடும் முடிச்சிருக்கேன், நான் 2 எக்ஸாமே எழுத போகிறேன் அப்படின்னா செப்பரேட் அப்ளிகேஷன் போடணும். டெட் பேப்பர் 1க்கு தனியாக அப்ளிகேஷன், பேப்பர் 2க்கு தனியாக நீங்கள் அப்ளிகேஷன் போடணும். ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் தான் நடக்கும். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தா இந்த எக்ஸாமில் பாஸ் அப்படின்ற விஷயம் நான் இதை திருப்பி சொல்லிட்டேன். ஜென்ரல் அப்படின்னா 90 மார்க்கணும் ஓசி, ப்ளஸ் மற்ற கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டியை தவிர்த்து எல்லாமே 82 மார்க் எடுக்கணும். எஸ்டிக்கு மட்டும் 60 மார்க் எடுத்தால் போதுமானது. ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இதில் நோட்டிஃபிகேஷன் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஸோ இன்னிலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ ஜஸ்ட் அப்ளை பண்ணி வச்சுக்கிறது இட் இஸ் அ பெஸ்ட். ப்ளஸ் எப்படி நீங்கள் படிக்கலாம் இந்த எக்ஸாமுக்கு நம்ம அகாடமியில் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் ஆகியிருக்காங்க. ஸோ அதுக்கான மெட்டீரியல் ப்ளஸ் எப்படி நீங்கள் படிக்கணும், ஸோ இதுக்கான ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் போதுமானது. தேங்க்யூ.